வெட்டுக்கிளிகள் அப்படிதான் செய்யும். வெட்டுக்கிளிகள் அப்படிதான் செய்யும். உன்னுடைய கொஞ்சம் கூட துளிர்க்க விடாது, டோட்டலா ட்ரை ஆக்கி விடும். நிறைய நேரம் சொல்வீங்க, எவ்வளோ சம்பாதிச்சும் கையில் காசு தங்கலை, வாட்ட பையில போட்ட மாதிரி இருக்கு, பொத்தலான பையில போட்ட மாதிரி இருக்கு. உன் கைக்கு ஒரு அபிஷேகத்தை கேள் மகனே, உன் கரத்தில் ஒரு அபிஷேகத்தை கேள். என் கையின் பிரியாசத்தை நான் சாப்பிடணும், எனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கணும், நான் தொடுகிறதெல்லாம் துளிர்க்கணும், பஞ்சகாலத்தில் விதைத்தாலும் எனக்கு 100 மடங்கு பலன் கொடுக்கக்கூடிய கைகளை என் கைகள் ஈசாக்கின் கைகளைப் போல கர்த்தர் மாற்ற எனக்கு வல்லவராக இருக்கிறார். நிறைய கையில் காசு தங்காது, எவ்வளோ உழைத்தாலும் பணம் தங்காது, எவ்வளோ 1000 வந்தாலும் தங்காது, எவ்வளோ வந்தாலும் கடன் அடைக்க மாட்டார்கள். கடன் 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 கடன், காலம் முழுதும் கடனில் உட்கார்ந்திருக்க சத்துருவானவன் கட்டி வைத்திருப்பான். நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. வாரி இறைக்கிற கைகளை கர்த்தர் நம்மை வைக்க விரும்புகிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உன் கையை கட்டி வச்சிருக்கிற சத்துரு என்னைக்கு நீங்க முறிக்கிறீங்களோ அப்பதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க கைக்கு ஒரு அபிஷேகம் தேவை.